அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இந்த வாரம் இது ஒரு ரிம்மை யாரும் புக் பண்ணலை. இது எப்போ கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிது கையில். 20 ரூபாயும் 10 ரூபாயும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இதை வந்து நான் சில்லறைக்கு யாரும் கேட்டால் வாங்கிக்கோன்னு சொன்னேன். 3 பேர் புக் பண்ணாங்க. இன்றைக்கி 2 பேர் புக் பண்ணியிருக்காங்க. 5 பேர் புக் பண்ணியிருக்காங்க. அதனால் இதை கட் பண்ணுறேன். ரிம்மை கத்திரிப்பான் பயங்கரமான கத்திரிப்பானாக இருக்குது. ஒரு கெட்டு மட்டும் தனியாக வாங்கிக்கலாம். 5300 ரூபா ஒரு கெட்டு. இதை வந்து யூஎன்சி பண்டல் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குள்ளே இன்னொரு போட்டிருக்காங்களோ, என்ன வரமாட்டேக்குன்னு பார்த்தேன். சப்போர்ட்டுக்கு ஆள் எடுக்க மாட்டேன். ஆள் இல்லாமல் இல்லை, ஆள் எடுக்க மாட்டேன். இதை உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நண்பருக்கு வந்து ஒரு பண்டலை கொடுத்துட்றேன். 92 3001 கொடுத்துருந்தேன். இதில் 3333 வரும். அது 301 வரும். 3001 3002 3003 அந்த மாதிரி வரும். இயர் வந்து 2025 தான். யூஎன்சி பண்டல் தான். எங்கிட்டும் அந்த மைக்கெல்லாம் இருக்காது. இப்போ தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். முப்பது 31 ஒரு அழகான ஒரு பண்டல் ஒரு நண்பருக்கு எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து 101 201 301 இதில் வந்து நான் ஏற்கனவே இன்னொரு 4 பண்டல் அனுப்ப போகிறேன். மிச்சம் 5 தான் இருக்கும். அந்த 4 பண்டல்லையும் இந்த நம்பர் தான் அனுப்ப போகிறோம்னு குறிப்பிட்டு நான் சொல்லலை. இந்த நம்பருமே நானாக தான் அவருக்கு பண்டல் இருக்கட்டும்னு சொல்லி கொடுக்குறேன். அவருக்கான இந்த பண்டலே உடைக்கேன். அந்த ஒரு நம்பருக்கு வேண்டி தான். ஆனால் நீங்கள் எந்த நம்பர் கேட்டாலும் இது நம்ம 401 501 601 701 801 901 கடைசியில் என்ன நம்பர் வரும்? 4000 வரணும். $924 அல்லது 92 4000 எல்லாமே ஒரே ரேட்டு தான். 701 இருக்கிறனால கூட 100 ரூபா, 601 இருந்தால் 100 ரூபா கம்மி அப்படிலாம் கிடையாது. எந்த பண்டல் எடுத்தாலும் ஒரே ரேட்டு தான். நீங்கள் எந்த இது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. உடனே புக் பண்ணிக்கோங்க. 9 பண்டல் இருக்குது.
9 பண்டல் நீங்கள் எந்த பண்டலும் வாங்கிக்கிடலாம். ஒரு நாள் கழிச்சுன்னா இருக்கிறதுல தான் நான் தருவேன். நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் என்கிட்ட இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் தர முடியும். இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு பதிவும் போட முடியலை. செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வார்டு. இதை ஃபுல்லாக எல்லாம் கொண்டு வரணும் லைனுக்கு. ஒன்றும் கொண்டு வரல இன்னும். ஏற்கனவே முன்ன பழைய பதிவுகளை பார்த்துட்டு புக் பண்ணுறவங்களுக்கு நான் பார்சல் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் சரியாக போகுது. அன்றைக்கி அவுட்டோர் ப்ரோக்ராமு, அதனால் இன்றைக்கி நிறைய பதிவு போட முடியல. அது வந்தோடனே இன்றைக்கி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு வேண்டி ஒரு சின்ன ஒரு குட்டி பதிவு போடுதேன். குட்டி பதினாலும் இதில் என்னுடைய அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட்டே 50,000. எவ்வளோ முடக்கி தான் வச்சுருக்கேன் இதை. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.